அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 2 ரோல்ல சிவன்கன் வயர் கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ 3.25 அடிக்கு நம்ம இப்போ 3 வயர் கட் பண்றோம். 3 வயரையும் இந்த மாதிரி 3 கார்னர்லயும் நம்ம இந்த மாதிரி கோர்த்து விட போறோம். இந்த 3 கார்னர்லயும் நம்ம இப்போ கோர்த்தாச்சு. இப்போ நமக்கு கார்னர் திருப்ப போறோம். அதுக்கு நம்ம ஆஃப் ஒயிட் கலர் வயரை ரன்னிங் வயரா நம்ம வச்சு கார்னர் திருப்ப போறோம். இந்த இடத்துல நான் வயர் கொடுக்கல. பாக்கி இருக்க 3 கார்னர்லயும் 3 வயர் நான் கோர்த்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நார்மல் நாட் ரன்னிங் வயரை லூப்பா மடிச்சு நம்ம இப்போ பின்றோம். கீழே எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான், எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சிவன்கன் நாட் இப்போ நார்மல் நாட் இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்திருந்த மாதிரியே 2 ஒரு கேப்பு, அப்புறம் 2 ஒரு கேப்பு, அப்புறம் 2ன்னு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி வந்ததுன்னா நம்ம கரெக்டா பின்னிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். கீழ் வரிசை பின்னின மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இவ்வளவு தூரம் வரைக்கும் இப்ப பின்னியாச்சு. இப்போ கார்னர் திருப்ப போறோம். இப்ப கடைசி நாட்டு சிவன்கன் நாட், அதனால இந்த இடத்துல நார்மல் நாட். இப்ப இந்த இடத்துல சிவன்கன் நாட். இப்ப கார்னர் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. தொடர்ந்து பின்னிக்கிட்டே வருவோம்.
இப்ப நம்ம கோர்த்து வச்சிருந்தா அந்த 3 வயரையும் சேர்த்து தான் நம்ம இப்ப பின்னிட்டு இருக்கோம். சிவன்கண், இது இப்போ அடுத்த கார்னர். சிவன்கண் கூடை அப்படிங்கிறதுனால ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்க இடைவேளை ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கணும். அந்த கோடு மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த கோடு இல்லாம அகலமான இடைவேளை வந்தா நீங்க பின்ற நாட்டு தப்பு. இது வரைக்கும் பின்னிட்டு நம்ம பார்ப்போம். இப்ப பின்னியாச்சு. இப்ப இது அடுத்த கார்னர். ஒரு நாட்டுக்கும் இடையில அந்த கோடு தான் இடைவெளியா வந்திருக்கு. அதை தான் நான் ஒரு நாட்டுக்கு இடையில காமிச்சிட்டு இருக்கேன். ரன்னிங் வயரை கட் பண்ணல. கட் பண்ணாமலே நான் 2வது வரி இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம 4 பக்கமும் பின்னணும். 4 பக்கமும் நம்ம பின்னினது நமக்கு ஒரு சுத்து. இதே மாதிரி வயரோட நீளத்துக்கு நீங்க ஒரு சுத்தா பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கூடைய பின்னி முடிச்சிட முடியும்.
இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். ஒரு சுத்தா பின்னிக்கிட்டே வர போறோம். ரன்னிங் வயரை கட் பண்ணாமலே பின்னிக்கிட்டே வர போறோம். முதல் கார்னர், இரண்டாவது கார்னர், மூணாவது கார்னர், இது 4வது கார்னர். இதே மாதிரி நீங்க பின்னினீங்கன்னா 4 கார்னரும் நீங்க தப்பில்லாம கரெக்டா திருப்பிட முடியும். கூடைய ஃபுல்லா பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போ ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு. 3 இன்ச் வரைக்கும் வயரை விட்டுட்டு ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு. ஒரே ரன்னிங் வயர் தான், ஃபுல்லா ஆஃப் ஒயிட் ரன்னிங் வயர்ல தான் நம்ம இந்த கூடை ஃபுல்லா பின்னி இருக்கோம். நல்லா உயரமா வந்திருக்கு. இப்பவும் ஒரு நார்மல் ரன்னிங் வயர் கூட எப்படி நம்ம கோர்த்து விட்டு கூடைய முடிப்போமோ அதே மாதிரி கோர்த்து விட்டு முடிச்சிருங்க. நீங்க பின்னினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இடையில ஒரு கோடு தான் இடைவெளியா வரணும். இந்த மாதிரி வந்திருந்தாதான் நீங்க கரெக்டா பின்னிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பின்னிருக்கீங்களான்னு பாருங்க. எல்லா வயரையும் கோர்த்து விட்டு கூடைய கம்ப்ளீட் பண்ணிருங்க. கூடையோட கைப்பிடி எப்படி பின்றது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.